பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க அத்தியாயம் 49 சாம்பினிகள் சாம்பலாகின இதைதான் வாசிச்சு காட்ட இருக்கோம். வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம். வத்சாவில் கார்கோடையன் அவர்கள் இனத்தின் அடுத்த வாரிசுகளுக்கும் ஆசானாக இருந்து அவர் அறிந்து வைத்திருந்த அனைத்து மந்திரங்களையும் சித்துக்களையும் கற்றுக் கொடுப்பதில் மும்மரமானார். அசுரர்கள் பிள்ளைகளாயிற்றே அசுர வேகத்தில் கற்றுக்கொண்டிருந்தனர். பாதாள சுரங்கத்தில் மற்ற அனைத்து அசுரர்களும் சாம்பினிகளும் பிரயாகாவை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். முழுமதியால் கழுற்றை அலங்கரித்துக் கொண்டிருந்த நீர்த்துளிப் பதக்கம் ஒளிர்ந்ததை பார்த்த நால்வரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். கேசவன் அண்ணா, இந்த பதக்கச் சங்கிலி எனது கழுத்தில் ஏறியதை நினைத்தால் எனக்கு ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு உள்ளது போலவும் அதை நான் செய்யாது இருப்பது போலவும் என் மனதில் ஒரு கலக்கம் தோன்றுகிறது. எனக்கு அந்த பதக்கங்கள் இணைந்ததுமே அப்படி தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஞானானந்தம், உங்களுக்கு என்று அந்த மரப்பேழையை வைத்து அந்த அரக்கர்களிடமிருந்து தப்பி வந்தேனோ அன்று முதலே எனக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. வேதாந்தகா, உனக்கு? நான் அந்த அரக்கர்களை கண்டும் அவர்களிடமிருந்து நான் மட்டும் தப்பித்து வந்ததிலிருந்தே அவ்வாறு தோன்ற ஆரம்பித்தது. எனது ஊர் மக்கள் அனைவரும் அந்த அரக்கர்களால் கொல்லப்பட்டு அவர்களின் அடிமைகளாகியுள்ள நிலையில் நான் மட்டும் தப்பித்திருப்பது எதற்காகவோ நான் போராட வேண்டியுள்ளதை எனக்கு அவ்வப்போது நினைவுறுத்திக் கொண்டேதான் இருக்கிறது. வேதா, நீ சொல்வதெல்லாம் உண்மை. கேசவன், நானும் என் குடும்பமும் அப்படித்தான். எங்களின் ஊரிலிருந்து தப்பித்த ஒரே குடும்பம் எங்களுடையதுதான். இப்படி பார்த்தால் நமது 3 ஊர்களும் அழிந்தும் நாம் 3 நபர்கள் மட்டும் உயிரோடு இருப்பது ஏதோ ஒரு பெரிய நிகழ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும். ஆமாம் கேசவன் அண்ணா, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் எதற்கு, ஏன் என்று நமக்கு யார் புரிய வைப்பார்கள்? நமது ஊரிலிருந்து தப்பி இங்கு வரவழைத்த அந்த பரந்தாமனை அதற்கான காரணத்தையும் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு புரிய வைப்பார் என்று நம்புவோம். அதெல்லாம் சரிதான் ஞானானந்தம். எனக்கு இருக்கும் சந்தேகமெல்லாம் ஒன்றுதான். அப்படியே காரணம் இருந்தாலும் அது நிச்சயம் நமது ஊர் தலைவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஏன் நம்மிடம் அதை கூற மறுக்கின்றனர்? நேற்று தலைவர் வீரசேகரனும் மாயாபுரி தலைவரும் கூட நம்மிடம் எந்த விவரங்களையும் கூறவில்லையே, அது ஏன்? அதற்கும் காரணம் இருக்குமோ என்னமோ. அதுதான் என்ன, எதற்கு என்று தெரிந்தால்தானே நாம் அதற்கு தயாராக முடியும். யார் கண்டா கேசவன், நமக்கே தெரியாது நாம் தயாராகி கொண்டிருக்கிறோமோ என்னவோ. அப்படியா சொல்கிறீர்கள் ஞானானந்தம்? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் கேசவன். ஞானானந்தம் அண்ணா, எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள்? எதை வைத்து என்றால், இதோ இப்போது இந்த பதக்கத்தை இணைத்ததை கூட சொல்லலாமே. நம்மிடம் இதை இப்படி இணைக்க வேண்டும் என்று எவரும் சொல்லித்தரவோ நம்மை தயார் செய்யவோ இல்லையே, நாமேதான் செய்தோம். நம்மை இப்படி செய்ய வைத்தது அந்த பரந்தாமனேதான். இது ஏற்கக்கூடியதாக உள்ளது. சரி, இனி அடுத்து என்ன? நாம் இந்த பதக்கச் சங்கிலியோடு நமது தலைவர் வீரசேகரரை சென்று பார்த்து வருவோமா அண்ணா? ஆம் மதி, நீ சொல்வது சரிதான். இத்தனை வருடங்களாக மக்களாகிய நமது நலனுக்காக இதை பாதுகாத்து வந்தவர்கள் அவர்கள். ஆகையால் நாம் அவசியம் சென்று அவர்களிடம் இதை காண்பித்தாக வேண்டும். சரி சரி, இப்படியே பேசிக் கொண்டிருக்காமல் கிளம்பி சென்று அவரை பார்த்துவிட்டு வருவோம். வாருங்கள். ஆம் கேசவன், நீங்கள் சொல்வதும் சரிதான். நான் சீதையிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வருகிறேன். வாருங்கள். கோதகா, நீயும் எங்களுடன் தலைவரை காண வருகிறாயா? நீங்கள் நால்வரும் பேசிக்கொண்டதிலிருந்து எனக்கு என்ன புரிந்தது என்றால், என்னையும் அந்த பரந்தாமன் இருமுறை காப்பாற்றியிருப்பதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தான் வேண்டும். அதில் ஒன்று, நான் அந்த அசுரர்களின் உரையாடலை கேட்டு தங்களுக்கு விளக்கியது. மற்ற ஒன்று எதற்காக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கும் கோதகா. அதை பற்றி பிறகு யோசிக்கலாம். இப்போது எங்களுடன் வருகிறாயா இல்லையா? வருகிறேன் கேசவன் மாமா. சரி, வாருங்கள், நாம் சென்று வருவோம். மதி, நீ அம்மா மற்றும் தாத்தாவிடம் சொல்லிவிட்டு கிளம்புமா? சரி அண்ணா, இதோ சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்று ஐவரும் முழுமதியால் இல்லத்திலிருந்து புறப்பட்டு வீரசேகரன் மனையை நோக்கி சென்றனர்.
பாதாள சுரங்கத்திலிருந்து பிரயாகா வழியை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டிருப்பதாக ஒரு சாம்பினியை தூதனுப்பி கார்கோடையனுக்கு செய்தி அனுப்பிவிட்டு பிரயாகாவை நோக்கி சென்று கொண்டிருந்த அசுரர்கள் வெகு நேரமாக நகர்ந்தும் பிரயாகா சென்றடையாததை பற்றி விமர்சித்துக் கொண்டே சென்றனர். நீங்கள் இருவரும் ஆளுக்கொரு வழியை தேர்ந்தெடுத்துச் சென்று வருவதற்கு ஏன் அவ்வளவு நேரம் எடுத்தது என்று எங்களுக்கு இப்போது புரிகிறது மதி. நவ்யாகம்ஷி, இதற்கும் அவர்கள் இருவரும் அவரவரின் லகிமா சித்தி உபயோகித்துள்ளனர். ஆமாம் ஆமாம், இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் மதிநாகசுரரே? யாழி, இதோ நாம் பிரயாகாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். மதிநாகசுரரே, இங்கே பாருங்கள், நமது சாம்பீனிகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து சாம்பலாகின்றன. 6 அசுரர்கள் முதலிலும் அவர்களுக்கு பின்னால் வரிசையாக அவரவர்களின் சாம்பினிகளும் சென்று கொண்டிருந்த அசுரர்களின் வரிசையில் கடைசியாக வந்து கொண்டிருந்த கோபரக்கன் கூறியதும் மற்ற அசுரர்கள் அனைவரும் நின்று திரும்பி பார்த்தனர். அவர்களால் நம்ப முடியாத ஒன்றை, அதுவரை அவர்கள் கண்டிராத ஒரு காட்சியை கண்டனர். சாம்பினிகள் ஒவ்வொன்றாக பொத் பொத் என்று தரையில் வீழ்ந்து சாம்பலாகிக் கொண்டே இருந்தன. இதற்கான காரணமறியாத அசுரர்கள் அவரவர்களின் சாம்பினிகளை தூக்கி நிப்பாட்ட முயற்சித்தனர். ஆனால் முடியாது போகவே அவர்களுக்குள் பதற்றம் எழுந்தது. ஏனெனில் அவர்களின் சித்து வேலைகள் எதுவும் சாம்பினிகளிடம் பலிக்காது போனது. அங்கு நடந்ததை பார்த்த மந்திராசுரன் மதிநாகசுரனிடம், மதி, இது என்ன விபரீதம் நடக்கிறது? நாம் பிரயாகாவை சென்றடைய உள்ள இந்த நேரத்திலா இந்த சாம்பினிகளுக்கு இப்படி ஆக வேண்டும்? என்ன நடக்கிறது இங்கே? இந்த சாம்பினிகள் விழுவதற்கான காரணம் என்ன என்றுதான் இப்போது நான் யோசிக்கிறேன் மந்திரா. எனக்கு தெரிந்த வரையில் 2 காரணங்களே எனக்கு புலப்படுகிறது. அது என்ன 2 காரணங்கள் மதிநாகசுரா? ஒன்று, பிரயாகாவில் உள்ள 4 பதக்கங்களின் சக்தி இவைகளை அழிக்கிறது. 2, ஏன் நிறுத்திவிட்டாய் மதி? அது என்ன 2வது காரணம்? அது என்ன மதி, நீங்களா தயங்குகிறீர்கள்? அதற்கில்லை நவியா, அந்த காரணம் அப்படிப்பட்டது. அதுதான் அதை கூறுவதற்கு தயக்கமாக இருக்கிறது. அப்படி என்ன அசுரர் குல தலைவரே சொல்வதற்கு தயங்கும் காரணம்? அது என்னவென்றால், இந்த சாம்பினிகளை உருவாக்கியது நமது ஆசான் கார்கோடையன் அல்லவா? ஆமாம், அதற்கென்ன மதிநாகசுரரே? இரு யாழி, பொறுமையாக இரு. அதுதான் மதி சொல்ல வருகிறார் அல்லவா? சரி மந்திராசுரரே, மன்னிக்கவும். நீ சொல் மதிநாகசுரா. சாம்பினிகளின் நடமாற்றம் நம் ஆசானுடையதாகும். அதாவது அவைகள் மூலம் நம்மோடு இதுவரை இருந்து கொண்டிருப்பது நமது ஆசான் கார்கோடையரின் ஆன்மாவாகும். என்னது, என்ன சொல்கிறீர்கள் மதி? ஆமாம் நவியா, அவரின் மந்திர சக்தியால் தன்னிடமிருந்த 3 வகை ஆன்மாக்களை, அதாவது பகுத்தறிவு, உணர்திறன், தாவர ஆன்மாக்களிலிருந்து புது வகையான ஒரு ஆன்மாவை அவரே உருவாக்கி அதை வைத்துதான் எல்லா ஊர்களிலும் இறந்த நரன்களை எல்லாம் சாம்பினிகளாக மாற்றியுள்ளார். சரி, அதற்கும் இப்போது இந்த சாம்பினிகள் விழுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நமது ஆசானின் ஆன்மா மெல்ல மறைந்து கொண்டிருப்பதால் தான் இந்த சாம்பினிகளும் விழுந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் அந்த 2வது காரணம். ஐயோ, அப்படி என்றால் நமது ஆசானுக்கு ஏதாவது விபரீதம் நேர்ந்திருக்குமா? தெரியாதே சிகராசுரா. நான் வேண்டுமானால் சென்று என்ன ஏது என்று பார்த்துவிட்டு வரவா மதிநாகசுரரே? நல்ல யோசனைதான். சென்று வா சிகரா. சென்று என்னவென்று அறிந்து வா. அதுவரை நாங்கள் இங்கேயே காத்திருக்கிறோம். ஆகட்டும், இதோ நான் சென்று விவரங்களுடன் வருகிறேன் என்று சிகராசுரன் லகிமா உபயோகித்து வத்சாவிற்கு சென்றான். மற்ற 5வரும் அவர்களது சாம்பினிகள் ஒவ்வொன்றாக விழுவதை வேடிக்கை பார்த்து கொண்டே அவ்விடத்திலேயே அமர்ந்திருந்தனர். அப்போது மந்தாகிஷி, இதற்காகவா என் சிம்பா உயிர் நீர்த்தார்? இப்படி இந்த சாம்பினிகள் விழுவதற்காகவா நாம் எல்லா ஊர் மக்களையும் அழித்தோம்? இப்படியே இவைகள் கீழே விழுந்து அழிந்து போனால் மீதமிருக்கும் நாம் 5வரும் தான் அந்த பிரயாகா மக்களை எதிர்த்து போரிட வேண்டும். மீண்டும் நாம் நமது ஆரம்ப காலகட்டத்துக்கே வந்து நிற்கிறோம். என்ன, அப்போது நாம் சிறுவர்களாக இருந்தோம், இப்போது வளர்ந்து விட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போதும் இப்போதும். அப்படி சொல்லாதே மந்தா. அப்போது நம்மிடம் ஒன்றும் இல்லை, உண்மைதான். ஆனால் இப்போது நமக்கென நாம் கற்றுக்கொண்டுள்ள சித்தி இருக்கிறது. நமது ஆசானின் ஆசி இருக்கிறது.
அவர் கற்றுத்தந்த பாடங்கள் நம்மோடு இருக்கிறது. ஆகையால் கவலை வேண்டாம். எனக்கிருக்கும் ஒரே கவலை நமது ஆசானை பற்றியது மட்டும்தான். அவருக்கேதும் நேர்ந்திடாதிருக்க வேண்டும் என்பதை பற்றியது மட்டும்தான். எங்கே இந்த சிகராசுரன்? ஏன் இவ்வளவு நேரமாகியும் அவன் வரவில்லை? இப்படித்தான் நீங்கள் இருவரும் பிரயாகா வழியை தேடிச் சென்ற போது எங்களுக்கு இருந்தது. இன்னும் நேரமாகும். பேசாமல் சிகராசுரன் வரும் வரை இங்கே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். என்னால் என்ன விவரம் என்றறியாமல் அமர முடியாது நவியா. நமது ஆசானுக்கு ஒன்றும் ஆகாது மதிநாகசுரா, கவலை வேண்டாம். இல்லை மந்திராசுரா, என் மனதில் இதுவரை இல்லாத ஒரு வகையான அச்சம் தோன்றுகிறது. என்னது, அசுரகுல தலைவருக்கு அச்சம் தோன்றுகிறதா? அப்போது எங்களின் நிலை என்னவாகும்? எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேள் யாழி. நவ்யா, இப்படியே இந்த சாம்பினிகள் அழிந்து கொண்டே போனால் என்ன? பாதி படையும் அழிந்து விட்டது. முழுவதும் அழிந்து விட்டால் அதன் பின் பிரயாகாவிற்கு நாம் 6 பேர்தான் போக வேண்டும். நம் 6 பேரால் அந்த ஊரை அழிக்க முடியுமா? அப்படி முறைக்காதே நவியா. நெருப்பு என்றால் வாய் சுட்டுவிடவா போகிறது? ஏன் முடியாது யாழி? நம்மால் ஏன் முடியாது? நம் 6 பேரால் அந்த பிரயாகாவை மட்டுமல்ல, அந்த தேவேந்திரனையே அழிக்க முடியும். மதிநாகசுரா, நீ சொல்வது நடக்க வேண்டுமெனில் நீ மீண்டும் ஈசத்துவம் சக்தியை பெற அதற்கான பூஜைகளை செய்தும் மந்திரங்களை உச்சரித்தும் பெற வேண்டும். அது உன்னுள் உள்ளது. நீ அதை விசிறிவிட்டாலே போதும். அதன் பின் அந்த இந்திரன் என்ன, அந்த பரந்தாமனையே நமக்கு அடிமையாக்க முடியும். பார்ப்போம், எல்லாம் சிகராசுரன் கொண்டு வரக்கூடிய செய்தியில்தான் உள்ளது என்று சிகராசுரன் கொண்டு வரக்கூடிய செய்திக்காக தவிப்போடு காத்திருந்தனர் அசுரர்கள். அவர்கள் கண்முன்னே அவர்களோடு அத்துணை ஆண்டுகளாக இருந்து வந்த சாம்பினிகள் தரையில் விழுந்து சாம்பலாகிக் கொண்டே இருந்ததை பார்த்து கொண்டிருந்ததை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது, செய்வதறியாது திகைப்பில் இருந்தனர் அசுரர்கள். இதுதாங்க அத்தியாயம் 49. சாம்பினிகள் சாம்பலாகின. சாம்பினிகள் சாம்பலாகிக் கொண்டிருப்பதற்கான காரணமாக மதிநாகசுரன் கூறியது எவ்வளவு தூரம் உண்மையானது? பதக்கத்தினாலா, இல்லை ஆசானின் உடல்நலக் குறைவாலா? எதனால் சாம்பினிகள் சாம்பலாகிக் கொண்டிருக்கின்றன? மந்தாகிஷி கூறியது போல 6 மட்டுமே பிரயாகாவை எதிர்த்து போரிடப் போகிறார்களா, இல்லை சாம்பினிகள் மீட்கப்படுமா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.